தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. புதிய கண்டுபிடிப்புகள் என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே இருக்கிறது. பிரான்சில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவை அவமதிக்கும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். G7 உச்சி மாநாட்டுக்கு இடையே ட்ரம்பை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு சந்திப்பை உறுதி செய்தது வெள்ளை மாளிகை. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்களின் அமைதியை கருத்தில் கொண்டு தீர்வு காணப்படும். மதத்தை வைத்து அரசியல் செய்வதை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. பாஜக கூட்டணியில் இருந்து தமாக விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் G.K. வாசன் அறிவிப்பு. கட்சியை வலுப்படுத்த விரும்புவதாகவும் பேச்சு. பள்ளிகளில் மாணவர்கள் ஜாதி கயிறு அணுவதை அனுமதிக்க முடியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 பாமகவால் தான் வெற்றி என சி வி சண்முகம் விமர்சனம். எடப்பாடியில் பழனிசாமி தட்டு தடுமாறி வென்றதாக பேட்டி. EPS-இன் மகனை அரசியலுக்கு கொண்டுவர நாடகம் நடப்பதாக சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரு குடும்பத்தின் பிடியில் அதிமுக சென்று கொண்டிருப்பதாக காட்டம். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். செயற்குழுவால் கூட்டி தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என சி வி சண்முகம் கோரிக்கை. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்களுக்கு கண்டென்ட் கொடுப்பதை விடுத்து நள்ளிரவில் போராடும் மக்களின் துயர் துடைக்க மின்வெட்டை போக்க வேண்டும். பஞ்ச் டயலாக் பேசியவர்கள் மின்வெட்டுக்கு பதில் தருவது இல்லை என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். ஜூன் 17ஆம் தேதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். திமுக எம்எல்ஏக்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கொறடா ஏவா வேலு அறிவுறுத்தல். புதிய ஆட்சி அமைந்த நாளில் இருந்து ஆளும் கட்சி நிர்வாகிகளே கொடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றச்சாட்டு. அதிமுகவில் இருந்து விலகுவதாக கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலர் கௌதமி அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் நாகை துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகளுடன் ஆர்வமுடன் மீன்பிடிக்க சென்றனர். மதுரையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 கைது. சம்பவ இடத்திற்கு விரைந்து மாணவியை மீட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு காவல்துறை ஆணையர் பாராட்டு. வார விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் அலைமோதிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம். 5 அருவியிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியல். மானாமதுரையில் வாகனங்களுக்கு போடப்பட்ட பெட்ரோலில் அதிக எத்தனால் கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. வாகனங்கள் பழுதாகி பாதியிலேயே நின்றதாக பெட்ரோல் நிலைய ஊழியர்களிடம் வாக்குவாதம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவருடன் தொடர்பில் இருந்த 100 பேர் கண்காணிப்பில் வைப்பு. வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய டெல்லியில் இருந்து கோழிக்கோடு விரைந்த ICMR வல்லுநர்கள்.
டெல்லியில் ஒரு நாளைக்கு ஒரு வாகனத்திற்கு 200 லிட்டர் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய கட்டுப்பாடு. மருத்துவமனைகள், செல்போன் டவர்கள் முடங்கும் அபாயம். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. 64 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகள் ஆட்டம் டிரா. இரு அணிகளும் தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டது.